ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம ஆண்ட்ராய்ட் போனை எப்படி மெனுவலா கம்ப்யூட்டர் ஊடாக ஆட்டோ ரூட் செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பட் நம்ம ரூட் பண்றதுக்கான பதிவு ஏற்கனவே நம்ம மணலேக்கர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தோம். பட் கிங் ரூட், ஐ ரூட் இந்த அப்ளிகேஷன் ஊடாக போயிட்டு ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். பட் ஏகப்பட்ட நண்பர்கள் சொல்றாங்க எங்களுக்கு ரூட் ஆக மாட்டேங்குது ஆக ஏகப்பட்டவங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சரோடாகவும் ஏகப்பட்ட நண்பர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறாங்க பட் இது சம்பந்தமாக நாங்க செக் பண்ணி பார்த்ததுல இப்ப வரக்கூடிய போன் எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நல்ல டேலண்டாவே செஞ்சிடறாங்க. அதாவது ஹை சாஃப்ட்வேராகவே செஞ்சிடறாங்க பட் நம்மளுக்கு ரூட் பண்றதுக்கு, அதாவது ஒரு வருஷம் வாரண்டி முடியறதுக்கு இடையில நம்ம ரூட் பண்ண போனால், அதாவது எந்த அப்ளிகேஷன் போட்டு நம்ம ரூட் பண்ண போனாலும் மொபைல்ல பட் நம்மளுக்கு ரூட் ஆகாது. ஆகையினால பட் நம்ம கம்ப்யூட்டர் ஊடாக நம்ம ரூட் செஞ்சோம்னால், அதாவது மெனுவல் ஆட்டோ ரூட் செஞ்சால் நிச்சயமாக நம்மளுக்கு ரூட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நம்ம எப்படி அதை ரூட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல 3 விஷயம் உங்களுக்கு தேவை. அதாவது முதலாவது சாம்சங் யூஎஸ்பி டிரைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவை அதே மாதிரி மெனுல ரூட் பண்ணக்கூடிய நம்மளுக்கு அந்த ஓடியன் தேவை. அதுக்குரிய லிங்க் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அந்த ஓடியன் லிங்க்லயே நம்மளுக்கு அந்த பட் ரூட் பண்ணக்கூடிய லிங்க்கும் அதுலயே இருக்கும் பட் இப்ப நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள், சாம்சங் அனைத்துக்குமான ஒரு யூஎஸ்பி கேபிள் லிங்க் நம்ம கொடுத்திருப்போம் அந்த லிங்கை போய் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு உங்களுக்கு டவுன்லோட் வரும். சரிங்களா? அதாவது ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த இல்ல 5 செகண்ட் வரும் அதுலயும் நீங்க வெயிட் பண்ண கைக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அதாவது டவுன்லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றதாக இருந்தா இது 2 தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கைக்கு இப்ப நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால எனக்கு காட்டாது. ஆகையினால நீங்க 2 தடவை இன்ஸ்டால் பண்ண கைக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் கேக்கும், 3ஆவதுல இன்ஸ்டால் கேக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. பட் இந்த அப்ளிகேஷன் இல்லாமலுக்கு உங்களுக்கு ரூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்ல ஆகையினால இந்த சாம்சங் யூஎஸ்பி டிரைவரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொன்றாக இருக்குது பட் இந்த ஆப்ஸ் அனைத்து சாம்சங் மாடலுக்கும் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? அதுல உங்களுக்கு வேற மொபைலாக இருக்கும் சொன்னால், அதாவது வேற ஜாதி மாடல்களாக இருக்கும் சொன்னால், ஹவாய், மக்கே எல்ஜி இப்படியான ஏகப்பட்ட மொபைல் வருது. அதுக்கு நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம். அதுல போயிட்டு உங்களுக்கு அந்த யூஎஸ்பி டிரைவர் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம லிங்க் போலாம். அதாவது இந்த வீடியோக்கு மேல கொடுத்துக்கிற லிங்க் இப்படித்தான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டுக்கு போன கைக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ண காட்டுறோம். பட் இப்படியான ஒரு விளம்பரம் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதாவது ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். என்ன காரணம் இப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், ஏகப்பட்ட நாட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க்களை பிளாக் பண்ணி கொண்டே வராங்க. அதனால இப்படியான ஆட்டை கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை டவுன்லோட் பண்ணி கொள்றதுக்கு. அதனாலதான் இப்படி ஒரு செட்டிங் நான் கொடுத்துக்கிறோம். இதை ஸ்கிப் திஸ் ஆட் அப்படின்னு சொல்லி வரல. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கைக்கு மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வரும். பேஜுக்கு வந்த கைக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுல பாருங்க 5 செகண்ட் இருக்குது. 5 செகண்ட் முடிஞ்ச கைக்கு மறுபடியும் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ண கைக்கு கிளிக் ஆட் அப்படின்னு சொல்லி வரும். கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு உங்களோட போன் மொபைல் என்ன ஜாதியை அனைத்து ஜாதிகளுக்குமான யூஎஸ்பி அதாவது டிரைவர் இதுல இருக்குது பட் உங்களுக்கு தேவைப்பட்ட டிரைவரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, சாம்சங்குரியது நம்ம எல்லா சாம்சங்குமான இது லிங்க் வீடியோக்குள்ள போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையில்லாது. பட் எஸ்டிசியா இருக்கலாம், மக்கே மோட்டரோலா இருக்கலாம், சோனியா இருக்கலாம், ஹவாயா இருக்கலாம். உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்க் ஒருக்கா நீங்க கிளிக் பண்ணுங்க. இது ஹவாயோட லிங்க் பட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு இப்படி டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்த கைக்கு உங்களுக்கு இது டவுன்லோட் ரெடி ஆயிரும். சரிங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறதால நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் கேக்குது. இப்போ டவுன்லோட் ஆகுது. சரிங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த பாருங்க, டவுன்லோட் ஆகி முடிஞ்ச கைக்கு நீங்க இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான் உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றதுனா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் 2 தடவை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச கைக்கு அது இது பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிற நம்மளுக்கு விளங்காது. சரிங்களா? ஸ்கிரீன்ல இந்த ஆப்ஸ் வராது நம்மளுக்கு உள்ளதான் இது ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த அதாவது யூஎஸ்பி டிரைவர் இல்லாமலுக்கு நீங்க மொபைல்ல கேபிள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓடியன்ல உங்களுக்கு அந்த பாஸ் காட்டாது ஆகையினால இந்த டிரைவர்ஸ் இந்த அதாவது யூஎஸ்பி டிரைவர் நிச்சயமாக நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்த கட்டமாக நம்மளுக்கு தேவைப்படுறது ஓடியன் அதே மாதிரி ஓடியனுக்கான லிங்க் ரூட் பண்ணக்கூடிய லிங்க் இது நம்ம 2வது லிங்காக நம்ம கொடுத்துருப்போம் அதை நீங்க ஜஸ்ட் டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக இப்படி சேர்ந்துடும். சரிங்களா? வந்த கைக்கு இதுல உங்களுக்கு ரூட் பண்ணக்கூடிய அனைத்து
அனைத்து மொபைல் மாடலுக்கான இதுகளும் இருக்குது சரிங்களா, லிங்க்குகளும் இருக்குது வந்து. பட் உங்களுக்கு என்ன மாடலோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க மாடல் வந்துட்டு இது வந்து. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ரெண்டாவது நீங்க டவுட்டை கிளியர் பண்றதாக இருந்தால், அது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத கிளியர் பண்றதா இருந்தால், நீங்க போன்ல வந்துட்டு செட்டிங்ல வந்துட்டு பாருங்க வந்துட்டு அபோட் டிவைஸ் சொல்லிக்கும். அதுல விலிட் நம்பர்ல வந்துட்டு பாருங்க இந்த நம்பர் கரெக்டா இருக்கான்னு சொல்லி. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் வந்துட்டு என்ன பாயிண்ட் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. 4.1.1 பாத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்துட்டு 4.3 இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு 4.0.2 இருக்குது. இப்படியான இதுகள் இருக்கு சரிங்களா. அதை நீங்க கரெக்டா பார்த்து நீங்க இதுல டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு இன்னொரு பேஜ் போன கைக்கு உங்களுக்கு கீழுக்கு வந்து பார்த்தால் உங்களுக்கு இதுல வந்து பாருங்க வந்துட்டு டவுன்லோட், அதாவது சிஎஃப் ஆட்டோ ரூட் இதை டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இப்ப பாருங்க வந்து நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதால எனக்கு இப்படி காட்டுது வந்துட்டு. பட் இது எக்ஸாம்பிள் தான் நம்ம காட்டுறோம் வந்து. பட் உங்களோட மாடல் என்னமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்க சரிங்க. அப்ப நான் இது ஓகே கொடுத்த கைக்கு இது எனக்கு டவுன்லோட் ஆகுது. இந்த பாருங்க 21 செகண்ட்ல வந்துட்டு டவுன்லோட் ஆயிடும் அப்படிங்கறத பத்தி காட்டுது. இப்படி உங்களுக்கு இதுல இந்த சிஸ்டத்துல வந்துட்டு உங்களோட மாடல் இல்லன்னு சொன்னால், அதாவது என்ன மாடல் உங்களோட மாடலோ அந்த மாடல் இல்லன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க சொன்னால், டவுன்லோட் ஆயிடுச்சு அடுத்த கட்டமாக நீங்க வந்துட்டு கூகுள் குரோம்லயோ அல்லது வந்துட்டு இன்டர்நெட் ப்ரௌசர்லயோ போயிட்டு நீங்க உங்களோட இதை வந்துட்டு சிஎஃப் ஆட்டோ ரூட்னு சொல்லி அடிச்சுட்டு உங்களோட மொபைல் மாடல் நம்பர், அதாவது இப்படி அடிச்சு கொடுங்க. இப்ப என்னுடைய மாடல் வந்துட்டு நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆல்ரெடி இருக்கு பாருங்க வந்துட்டு இந்த பாருங்க சிஎஃப் ஆட்டோ ரூட் என்னுடைய S5 வந்துட்டு GI900F இதை டச் பண்ண கைக்கு நம்மளுக்கு இப்படி வரும் வந்து. வந்த கைக்கு இல்ல பாருங்க வந்துட்டு உங்களோட லொலிபாப் வருஷனா இல்ல கிட்காட்டான்னு சொல்லி பாருங்க வந்துட்டு கிட்காட்டாக இருக்கும் 4.4.2 வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 5.1.2 வரும். இப்படியான இதுகள் வரும் வந்துட்டு. ஆனா லொலிபாப் இருக்கும் சொன்னால் உங்களுக்கு 5.0, 6.0, 4.0 இப்படியான இதுகள் தான் வரும் வந்துட்டு. பட் என்னுடைய வருஷன் வந்துட்டு 5.0 சரிங்களா. கிட்காட்டாக இருக்கும் சொன்னால் கீழே டச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த 5.0 வந்துட்டு இதை டச் பண்றேன். டச் பண்ண கைக்கு எனக்கு இதுக்கான லிங்க் இங்க கொடுத்திருப்பாங்க, ரூட் பண்ணக்கூடிய லிங்க் இங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். கீழே வந்து பாருங்க வந்துட்டு நல்லா விளங்கிக் கொள்ளணும் வந்து. இப்ப பாருங்க சிஎஃப் ஆட்டோ ரூட் இதை டச் பண்ண கைக்கு நம்ம ஏற்கனவே காட்டின மாதிரி அந்த லிங்க் போகும். இதுல வந்து நம்மளுக்கு கீழுக்கு வந்து பார்த்தால் நம்ம முதல்ல காட்டின மாதிரி நம்மளுக்கு இங்க டவுன்லோட் கொடுத்துக்காக்கி நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து. இதை டச் பண்ணா டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி காட்டுறோம். டவுன்லோட் ஆகலன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப பாருங்க வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்ப மறுபடியும் எனக்கு டவுன்லோட் இங்க பாருங்க உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய புதுசா வரக்கூடிய வருஷனுக்கு வந்துட்டு, அதாவது உங்களோட போன்ல வந்துட்டு ரூட் ஆயிடுச்சுன்னா சூப்பர் ஷூ வந்துட்டு முதல்ல சுகப்பா இருக்கும் வந்துட்டு. இப்போ வந்துட்டு லைட் நீளமா இதா வந்துட்டு நல்ல டிசைனாக கொடுத்திருக்காங்க வந்து சூப்பர் ஷூ அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன், அதாவது ஹேஸ் அடையாளத்துல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் வந்து. இவ்வளவுதான் விஷயம். அதாவது நம்ம கொடுக்குற லிங்க்ல வந்து உங்களுக்கு அந்த மாடல் இல்லண்டா மாத்திரம் தான் நீங்க வந்துட்டு இந்த அதாவது உங்களோட கூகுள் குரோம்லயோ அல்லது இன்டர்நெட் ப்ரௌசர்லயோ நீங்க போயிட்டு செக் பண்ணி அந்த மாடல் அடிச்சு கொடுத்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா. இதுல அனைத்து மாடல்களும் இருக்குது. பட் இதுல இல்லண்டா மாத்திரம் நீங்க வந்துட்டு கூகுள் குரோம்ல இன்டர்நெட்லயே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ஷன் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த கட்டமாக நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட மொபைல்ல வந்துட்டு சில செட்டிங்ஸ் செய்யணும். மொபைல்ல செட்டிங் செய்யறதா இருந்தால் பெருசா ஒன்றுமில்ல வந்து. பட் நீங்க வந்துட்டு இந்த அதாவது டெவலப்பர் ஆப்ஷன் இல்ல இந்த பாருங்க வந்துட்டு இந்த இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க ஓபன் பண்ணுங்க. பட் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இல்லன்னு சொன்னா நீங்க அபோட் டிவைஸ்ங்கிற அப்ளிகேஷன் நீங்க டச் பண்ணுங்க. செட்டிங்ல தான் இருக்குது வந்து. பட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், மொபைல்ல காட்டல. இப்ப இதை வந்து நீங்க டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு வரும் வந்து இப்படி வரும். வந்த கைக்கு கீழே பார்த்தாலும் உங்களுக்கு விலிட் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்துட்டு 7 தரம் கட்ட 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 டச் பண்ணுங்க. அதாவது மெல்ல மெல்ல டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடா ஏழுமோ அவ்வளவு ஸ்பீடா கட கடன்னு டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அந்த இதுக்குள்ள இருந்து வெளியாக வந்துட்டு அபோட் டிவைஸ் அப்படி இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு வெளியாயிருக்கு சரிங்களா. வெளியான கைக்கு இதை வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக மேலுக்கு ஒரு ஆன் பண்ணிருங்க சரிங்களா. இது ஆஃப்ல தான் இருக்கும். ஆன் பண்ண கைக்கு இந்த பெட்டியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுல பாருங்க வந்து கீழே யூஎஸ்பி தான் வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிருங்க. யூஎஸ்பி தான் மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஓகே கேட்கும். ஓகே கொடுத்த கைக்கு உங்களுக்கு மார்க் ஆயிரும். மார்க் ஆயின கைக்கு உங்களோட போனை வந்து நீங்க ஆஃப் பண்ணிருங்க சரிங்களா. போனை வந்துட்டு ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. எப்படின்னு சொன்னால் நான் காட்டுறேன் பாருங்க வந்துட்டு போனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து போனை வந்து ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக போன் நல்லா ஆஃப் ஆயிரும் சரிங்களா. போன் ஆஃப் பண்ண தெரியாதவங்களுக்கு பேட்டரியை காட்டி போட்டு மறுபடி ஓபன் பண்ணிடுறாங்க. பேட்டரியை காட்டி மறுபடி போட்டீங்கன்னா சரி. இப்போ அடுத்த கட்டமாக நீங்க வந்துட்டு 7 குறைக்கிற பட்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் பட்டன், 7 குறைக்கிற பட்டன், பவர் பட்டன் அழுத்துறதுக்கு முதல்ல வந்துட்டு மெனு பட்டனை பிடிச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு பவர் பட்டன் அழுத்துங்க சரிங்க. அழுத்துங்க இப்படி வரும். அதுக்கு பிறகு வந்துட்டு 7 கூட்டுற பட்டன் அழுத்துங்க.
இந்த பாத்தீங்கன்னா சவுண்ட் கூட்டுற பட்டன். இப்ப டவுன்லோட் மோடு வந்துருச்சு உங்களுக்கு, சரிங்களா? இப்ப டவுன்லோட் மோடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், போனை வச்சுட்டு யூஎஸ்பி கேபிள் அடிச்சு வச்சுட்டு கம்ப்யூட்டருக்கு அடிக்கிறதுக்கு முதல்ல வந்து அடுத்ததாக நம்ம டவுன்லோட் பண்ணணும் இல்ல, ஜஸ்ட் வெயிட் பண்ண காட்டுறோம். டவுன்லோட் பண்ண வந்துட்டு அந்த அப்ஸ் வந்து நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கொள்ளுங்க, அதாவது எக்ஸெப்ட் ஃபைல் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணிருக்கேன் வந்துட்டு, பட் இது உங்களுக்கு டிலீட் பண்ணியே காட்டிடுறோம் வந்து. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து வெளியாயிரும். இது ஒரு எரர் ஃபைல் மாதிரி தான் இருக்கு நம்ம டவுன்லோட் பண்றது. பட் இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து வெளியாயிரும். வெளியாயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த ஓடியனை வந்து ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஓடியனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்க மொபைல்ல வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் அடிச்சு கொள்ளுங்க. அதாவது கம்ப்யூட்டர்லயும் மொபைல்ல வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் அடிச்சு கேட்க உங்களுக்கு இந்த இடத்துல லைட் நிலமாய் வந்துருக்கு, பார்த்தா உங்களுக்கு விலங்கு வந்துட்டு. பட் நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த கேபிள் வந்துட்டு. இப்போ வந்து வெள்ளையாத்தானே தெரியுது. இப்போ வந்து மறுபடியும் நான் இது யூஎஸ்பி கேபிள் அடிக்கிற வந்துட்டு அடிச்சு கேட்கி இப்போ வந்துட்டு இப்படி வந்துருச்சு பாத்தீங்களா, யூஎஸ்பி மொபைல் வந்து யூஎஸ்பி கேபிள் அடிச்சுக்கி அப்படிங்கறது அர்த்தம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க பார்த்தால உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணணும். வந்துட்டு ஆட் பண்றதாக இருந்தால் நம்மளுக்கு அந்த லிங்க் தேவை, சரிங்களா? ரூட் பண்ணக்கூடிய லிங்க் தேவை வந்துட்டு. இப்போ பாருங்க சிஎஃப் ஆட்டோ ரூட் அப்படிங்கிற லிங்க் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்க 2 தரம் கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு இங்க ஆட் ஆகும், சரிங்களா? ஆட் ஆயிட்டுச்சுன்னா நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிட்டுன்னு சொல்லி வந்துடும். பட் நம்ம இந்த ஆடை கிளிக் பண்ணால் இதுல 1008 இதுகள் இருக்குது. பட் நம்மளுக்கு இதுல இந்த இது மாத்திரம் தான் வரும் நம்மளுக்கு, அதாவது இந்த லிங்க் மாத்திரம் தான் இங்க லோட் ஆகும் வந்துட்டு. வேற எதுவுமே நம்மளுக்கு காட்டாது. இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே காடிச்சு ஆட் வந்து காடிச்சு, நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டிடுறேன் வந்து. இப்போ வந்து நான் ஓடின்னு வந்துட்டு ஓபன் பண்றேன் வந்து. ஓபன் பண்ண கைக்கு மொபைல் ரைட்டு நீ கரெக்ட் பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஆட் பண்றோம் வந்துட்டு. ஆட் பண்ணிட்டு போனா நம்மளுக்கு அந்த லிங்க் மாத்திரம் தான் வரும், வேற எதுவுமே வராது. இங்க பாருங்க வந்துட்டு அனைத்துமே இதுல இருக்குது. பட் இந்த லிங்க் மாத்திரம் தான் வருது, சரிங்களா? அதை வந்து நம்ம ஜஸ்ட் 2 தரம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கைக்கு இங்க ஆட் ஆகும் வந்து. ஆட் ஆகி முடிஞ்ச கைக்கு நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். பட் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் சொன்னால் ஜஸ்ட் வெயிட் பண்ண காட்டுறோம் வந்து. பட் எனக்கு ரூட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, ஆகையினால வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன் வந்து. அதே மாதிரி நீங்க செய்யுங்க வந்து, நிச்சயமாக உங்களுக்கு ரூட் ஆகும் வந்து. அதுக்கு பிறகு நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு எல்லாமே லோட் ஆகி முடிஞ்ச கேக்கு இங்க வந்துட்டு எல்லாமே ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பச்சை இந்த இதுவும் காட்டிருச்சுல, காட்டுறதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பச்சையா ஓடும். இது இடையில நின்றுட்டுச்சுனால் நீங்க பேட்டரியை காட்டி போட்டு மறுபடி நம்ம சொன்ன மாதிரி உங்களோட சவுண்ட் குறைக்கிற பட்டன், அதே மாதிரி வந்துட்டு மெனு பட்டன், அதே மாதிரி பவர் பட்டன் அழுத்தின கைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்க மறுபடி ஓப்பன் ஆகி வந்த அப்புறம் மெனு பட்டன் கொடுத்த கைக்கு இந்த சவுண்ட் கூட்டுற பட்டன் கொடுத்த கைக்கு உங்களுக்கு டவுன்லோட் மோடு வந்துடும். அதே மாதிரி மறுபடி நீங்க ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஆட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்த கைக்கு உங்களுக்கு பச்சையா ஓடிட்டு இந்த போன் வந்துட்டு ஓன் ஆகும். ஓன் ஆகாட்டிக்கு நீங்க கேபிளை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும், சரிங்களா? அப்பதான் நீங்க ரிமூவ் பண்ணணும் வந்து. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு இந்த பச்சை ஓட எடுத்து நம்ம அந்த பேட்டரியை காட்டி போட்டு மறுபடியும் நம்ம அந்த செய்யணும் வந்துட்டு. பட் இப்போ உங்களுக்கு லொக் எடுத்துரும். கொஞ்சம் நீங்க போண்ட லொக் எடுத்த கைக்கு நம்மளுக்கு அடுத்த கட்டமாக பாஸ் அப்படின்னு சொல்லி வருது, சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம் வந்துட்டு. இன்ஸ்டால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாருங்க பாஸ் சொல்லி வந்திருக்குது. இப்போ நீங்க வந்துட்டு கேபிள் யூஎஸ்பி கேபிள நீங்க ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட மொபைல்ல நீங்க ஓபன் பண்ணி நீங்க பார்த்தால் உங்களோட மொபைல்ல வந்துட்டு சூப்பர் ஷூ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்திருக்கும், சரிங்களா? அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரூட் ஆயிட்டுங்கிறத அர்த்தம் வந்து. பட் அப்படி இல்ல, நீங்க வந்துட்டு டவுட்டாக இருக்கு ரூட் நாங்க ஆயிட்டா இல்லையா நாங்க பார்க்க கன்ஃபார்ம் ஆயிட்டான்னு சொல்லி பார்க்கவே வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுல வந்துட்டு இருக்குது ரூட் செக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச கைக்கு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச கைக்கு உங்களுக்கு அதுல பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஜஸ்ட் வெயிட் பண்ண காட்டுற வந்துட்டு உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் வந்துட்டு. அதாவது அந்த ரூட் செக்கர்ல வந்து இப்படித்தான் இருக்கும் வந்து. பட் இதை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா வெரிஃபை ரூட் அப்படிங்கறத டச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த இதுல ரவுண்ட்ல இந்த இதுல வந்து வளர்ச்சி ரவுண்டா ஓடும், சரிங்களா? ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த கட்டமாக உங்களுக்கு வர்றது வந்துட்டு இப்படி வரும், ALLOW அப்படிங்கறது. இதான் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக இப்படி ரூட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு லைட் பச்சை நீளமாக காட்டும், சரிங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரூட் ஆயிட்டு அப்படிங்கிற அர்த்தம் வந்துட்டு இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம ரூட் பண்ணா நிச்சயமாக ரூட் ஆகும் வந்துட்டு. எந்த விதமான டவுட்டும் இல்ல வந்துட்டு. ரூட் செக்கர் சும்மா அதாவது பொழுதுபோக்காச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் நிச்சயமாக இப்படி வந்தாலும் உங்களுக்கு ரூட் ஆயிட்டு அப்படிங்கறத அர்த்தம். இன்ஷால்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னு சொன்னா நீங்க ஏகப்பட்டவங்க பார்த்துருப்பீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஏகப்பட்டவங்க எங்களுக்கு ரூட் ஆகலன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால உங்களோட Facebook சார்பாக நீங்க ஷேர் பண்ணி மக்கிய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா நம்ம இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம் வந்துட்டு. அதே மாதிரி இல்லைன்னா டவுட் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரோட தெரிவிங்க வந்துட்டு. இன்ஷால்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா நம்ம இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம்.